ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு பிரியாணி ஃபுடி தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம எல்லாருக்கும் பிடித்த சிக்கன் 65 பிரியாணி. நம்ம எல்லாருமே ஹோட்டலில் சிக்கன் 65 பிரியாணி சாப்பிட்ருப்போம். ஸோ அதே டேஸ்ட்டில் அதே ஃப்ளேவரோட நம்ம வீட்டில் செய்யணும்னா, அதாவது என்னென்ன சீக்ரெட் என்பதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மொதல் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா, நம்ம சிக்கன் 65 செய்யணும். ஸோ சிக்கன் 65 செய்கிறதுக்கு மொதல் ஸ்டெப் க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அந்த க்ளீன் பண்ண சிக்கனை லெக் பீசஸ் அப்புறம் பீசஸ் பெருசாக இருக்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலா உள்ளே இறங்கும். அதில் பார்த்தீங்கன்னா லெமன் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம 1 kg சிக்கனில் சிக்கன் 65 பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு 2 டீஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன் 65க்கு தேவையான 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சிக்கன் 65 மசாலா. இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஆச்சி சிக்கன் 65 மசாலா சேர்க்குறோம். 1 kg சிக்கனுக்கு 50 கிராம்ஸ் மசாலா சேர்க்கணும். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அல்லது சோள மாவு சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து 1 hour மேரினேட் பண்ணணும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட மேரினேட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, அந்த மேரினேட் பண்ண சிக்கனை நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த ப்ரொசீஜரில் நீங்கள் சிக்கன் 65 பண்ணிங்கன்னா அந்த மசாலா உதிராமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் கார்ன் மாவு சேர்த்துட்டு அதை 30 மினிட்ஸ்க்கு மேரினேட் பண்ணுறோம். இப்போ ஃப்ரை பண்ண சிக்கன் எல்லாத்தையும் ஒரு டிஷ்யூ பேப்பரில் பரப்பி வச்சுக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்கிற எக்ஸஸ் ஆயிலெலாம் அப்சர்வ் ஆகும். ரெண்டாவது ஸ்டெப் பார்த்திங்கன்னா, நம்ம சிக்கன் 65 பிரியாணி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு பிரியாணி பாத்திரம் நல்லா ஹீட்டான பிறகு 100 ml ஆயில் ஊற்றுறோம். ஆயில் சூடானதுக்கப்புறம் அதில் 2 பட்டை, 6 லவங்கம், 5 ஏலக்காய், 2 பிரியாணி இலை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மசாலா பொருள் ஆட் பண்ண பிறகு 1/4 கிலோ ஸ்லைஸ் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணணும். இந்த பிரியாணிக்கு எப்போதுமே பார்த்திங்கன்னா வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன ஒரு சீக்ரெட்ஸ் இருக்குது. அந்த சிக்கன் 65 ஃப்ளேவர் வரணும்னா நம்ம ஆல்ரெடி சிக்கன் 65 ஃப்ரை பண்ண ஆயில் ஒரு 150 ml இந்த வெங்காயத்தில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா 100 ml கடலை எண்ணெய் ப்ளஸ் 150 ml ஃப்ரை பண்ண சிக்கன் 65 எண்ணெய் சேர்த்துக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். பிகாஸ் இந்த ஸ்டெப் தான் நமக்கு அந்த ஃப்ளேவரே எடுத்து கொடுக்கும். இந்த வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு நல்ல பொன்னிறமாக வதங்கிடுச்சு. அதில் நம்ம ஒரு கையளவு சாப் பண்ண கொத்தமல்லி போடுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அதே அளவு நம்ம புதினா நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி புதினா நல்லா மிக்ஸ் ஆன பிறகு அதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கணும். உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இருந்தாலும் அதுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் ஆட் பண்ண பிறகு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த மிளகாய் தூளோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிளகாத்தூள் ஏன் நம்ம ஃபஸ்ட்டே சேர்க்குறோன்னா, நம்ம எதுவும் ஆர்டிஃபிஷியலாக கலர் சேர்க்க போகிறதில்ல. ஸோ இந்த மிளகாத்தூள் தான் நமக்கு கலர் கொடுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கணும். இந்த இஞ்சி பூண்டு விழுது சேர்த்த பிறகு அந்த வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். அடுத்து இதனோட 4 to 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 200 கிராம் தக்காளி சேர்த்துக்கிறோம். தக்காளியும் வெங்காயம் மாதிரி நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்க்கணும். இப்போ இந்த தக்காளி நல்லா ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி நல்லா அந்த கிரேவியோடு நல்லா சேர்ந்து வரணும். தக்காளி நல்லா ஓரளவுக்கு மேஷ் ஆன பிறகு அது கூட 150 ml நம்ம தயிர் சேர்த்துக்கிறோம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு பிரியாணிக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி சேர்க்கணும் பிரியாணிக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். இன்றைக்கி நம்ம பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறதுனால 1:2
1.5 வாட்டர் ஆட் பண்ணணும். இன்றைக்கி நம்ம வந்து 1 கிலோவில் பிரியாணி செய்கிறோம். இன்றைக்கி நம்ம வந்து 5 கப் வந்து அரிசி சேர்க்குறோம். ஸோ அதனால் 7.5 கப் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். இந்த தண்ணி சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா மசாலாலாம் நல்லா சேர்ந்து வரணும். அதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி ஆட் பண்ண பிறகு நம்ம 1/2 லெமன் சேர்த்துக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கணும். 1 கிலோ அரிசிக்கு வந்து 2 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதித்த பிறகு உப்பு காரம் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்ததுன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த உப்போட டேஸ்ட் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா தொண்டையில் வந்து நமக்கு கரிக்கணும். ஸோ அப்போ தான் அரிசி ஆட் பண்ணும் போது அந்த உப்பு வந்து ஈக்குவலாக பேலன்ஸ் ஆகும். அடுத்த ஃபைனல் ஸ்டெப் பார்த்திங்கன்னா அரிசி ஆட் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம பாஸ்மதி அரிசியில் வந்து சிக்கன் 65 பிரியாணி செய்கிறோம். இந்த அரிசியை வந்து ஆல்ரெடி 20 மினிட்ஸ் நம்ம வந்து தண்ணியில் ஊற வச்சு தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு ஆட் பண்ணணும். அரிசி ஆட் பண்ண பிறகு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஜென்டிலாக பண்ணணும். அப்போ தான் அந்த அரிசி உடையாமல் வரும். அரிசி ஆட் பண்ண பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். அந்த தண்ணியெலாம் நல்லா ட்ரெயின் ஆகணும். இப்போது நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி தண்ணியும் அரிசியும் ஒரே லெவலில் இருக்கணும். ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுன்னா லேசாக கொஞ்சம் சுடு தண்ணி தெளிச்சுக்கோங்க மேலே. அடுத்த ஃப்ளேவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த நெய் வந்து பாத்திரத்தோட சைட்லேயும் சென்ட்ரலையும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபைனலாக அந்த ஃப்ரை பண்ண சிக்கன் 65 சாதம் மேலே வைக்கிறோம். இப்போ நம்ம தம் போடணும். இந்த தம் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பழைய தோசைக்கல் ஏதாவது இருந்ததுன்னா அதை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த தம் போடுறதுக்கு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ளேம் மேலே முதல்ல தோசைக்கல்லை வைங்க. அதுக்கப்புறம் பிரியாணி பாத்திரத்தை வைங்க. அந்த பிரியாணி பாத்திரம் மேலே வந்து ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுக்கோங்க. இந்த தம் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் 20 மினிட்ஸ்க்கு விடுங்க. அதுக்கப்புறம் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் பிரியாணி பாத்திரத்தை திறக்காமல் அப்படியே அடுப்புலேயே இருக்கட்டும். இதுதான் வந்து ரெஸ்டிங் டைம். இந்த ரெஸ்டிங் டைம் நம்ம விட்டால் தான் சாதம் நல்லா உதிரியாக வரும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இது. ஸோ 15 மினிட்ஸ் ரெஸ்டிங் டைமுக்கு அப்புறம் நம்ம இப்போ பிரியாணி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணுறோம். மேலே இருக்க பிளேட்டை நம்ம ஓப்பன் பண்ணும் போதே ரொம்ப ஃப்ளேவராக இருந்துச்சு. அது மேலே கொஞ்சமாக மல்லி புதினா தூவிக்கோங்க. இந்த சிக்கன் பீசஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெந்து வந்திருக்கு. நல்ல டேஸ்ட்டாக நல்ல ஃப்ளேவராக இருக்குது. நம்ம பிரியாணி சாதம் பார்த்திங்கன்னா கூட நல்ல உதிரியாக வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நாங்கள் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வீட்டில் செஞ்சிங்கன்னா, அதாவது ஹோட்டலில் கிடைக்கிற சிக்கன் 65 பிரியாணி மாதிரி நம்ம வீட்டில் செய்யலாம். உங்கள் வீட்டில் இதே மாதிரி சிக்கன் 65 பிரியாணி செஞ்சு ஹோட்டலில் வர அதே ஃப்ளேவரோடு என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி, வணக்கம்.